நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் அலகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். ஹலோ மாணவ கண்மணிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறு என்ன அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வரலாறு. இன்றைய செய்திகள் நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றி நம்ம அறியறதுக்காக எழுதப்பட்ட நூல்கள் மூலமாகவும் கல்வெட்டுகள் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அப்படின்னா இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை அறிந்து கொள்ளுதல், கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகிய முக்கிய சான்றுகளை அறிதல், இலக்கியங்கள், பொறிப்புகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்களை அறிந்து கொள்ளுதல். இதுதான் இந்த பாடத்தை படிக்கிறதுனுடைய முக்கியமான நோக்கங்கள். இப்போ இதில் இந்திய வரலாற்றில் கிபி 700 முதல் 1200 வரை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால இந்திய வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளணும்னா கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவுச் சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குகின்றன. அவற்றுடன் அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் இன்னும் அதிகமான செய்திகளை நமக்கு முன்வைக்கின்றன. இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள கிடைக்கப்பெறும் பல்வகைப்பட்ட சான்றுகளை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சான்றுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். இப்போ உங்களுக்குள்ள சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆதார் என்பது ஒரு சான்று, அடுத்து பிறப்பு சான்றிதழ், இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, இதெல்லாம் ஒரு சான்றுகள். அதுபோல தான் அந்த காலத்தில் வரலாற்றை பற்றி அறியணும்னா நம்மளுக்கு பல்வகையான சான்றுகள் தான் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. அந்த சான்றுகளை பற்றி அறிகிறதுனால என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நாம் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பயன்பாட்டு வளர்ச்சி விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சான்றுகளை 2 வகையாக படுத்துகிறாங்க. முதல் நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள். முதல் நிலை சான்று அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாமே சுவர்களில் எழுதப்பட்ட, சுவர்களில் அச்சுப்பதிக்கப்பட்ட, அதாவது கல்லில் எழுதப்பட்ட சான்றுகளை தான் முதல்நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொறிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள். கல்வெட்டுகள்னால் கல்லில் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டு பேர் அல்லது எந்த வருஷம் நம்ம தொடங்கும் அந்த வீடு கட்டப்பட்டது அப்படின்னு எழுதிலாம் இப்போ வச்சுருப்பாங்க வீடுகளில். அது மாதிரி உள்ளது தான் அது சுவரில் நம்ம எழுதியிருக்கோம். சில வீடுகளில் கல்லில் எழுதி கொண்டாந்து அதை பதிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது தான் கல்வெட்டுகள். செப்பு பட்டயங்கள் அப்படின்னா செப்பு தகடில் அதை எழுதி ஆணியில் அடித்து அப்படியே சுவரில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அடுத்து நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் கட்டிடங்கள் தான் வரும். கோயில்கள், மசூதிகள், அதாவது கல்லறைகள், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நினைவு சின்னங்கள். கோட்டைகள் அது மாதிரி உள்ளது. நாணயங்கள் அப்படின்னா நம்ம ரூபாய் நாணயங்கள் இருக்குல்ல, வெள்ளி, செம்பு, பித்தளை அந்த மாதிரி உள்ளதில் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். இதெல்லாம் முதல்நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னா பேப்பரில் தாள் வடிவில் எழுதப்பட்ட, பேனா அந்த மாதிரி கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்களை தான் 2ஆம் நிலை சான்றுகள்னு சொல்கிறாங்க. அது இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா
வெளிநாட்டுக்காரவங்க வர்றவங்க இங்கே வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. டைரி மாதிரி இருக்கும். அதில் நம்ம இப்போ எங்கேயாவது வந்து சுற்றுலா போனோம்னா இங்கே யார் யார் வந்தது, இதை பற்றி என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எழுதுங்க அப்படின்னு டைரி நோட் வச்சுருப்பாங்க. அதுபோல் வெளிநாட்டுக்காரவங்க நம்ம நாட்டுக்கு வந்திருந்தவங்க நம்ம நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், ஜாதி முறைகள், வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுதான் பயண குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை வரலாற்று நூல்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி எழுதக்கூடியது. அடுத்து சுயசரிதைகள் ஆகியன இரண்டாம் நிலை சான்றுகள். இப்போ முதல்நிலை சான்றுகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்நிலை சான்றுகள்னால் என்னன்னு சொன்னோம்? பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். பொறிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துகள். அதில் என்னென்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அரசர் பிறப்பித்த பேராணைகள், அவர் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், போர்களில் வெற்றி அதனுடைய நினைவாகவும் மடிந்த வீரர்கள் நினைவாகவும் எழுதப்பட்ட நினைவு சின்னங்கள் தான் இந்த பொறிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனை ஓலைகளையும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்தன. முதல்ல வந்து இதில் எழுதுனாங்க, சுவர்களில் தான் எழுதுனாங்க. அது பிறகு அதனுடைய விலைகள் அதிகமாக இருக்கிறதுனால பிற்காலத்தில் ஓலைச்சுவடிகளையும் பேப்பர்லையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால சோழர்கள் காலத்தில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள்லாம் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் கொடை வழங்கியவர் யார், கொடுத்தவர் யார். இப்போ நம்ம இதில் எல்லாம் ஒரு விழா நடந்துச்சுன்னா இதில் பரிசுலாம் கொடுப்பாங்கள்ல, பரிசுக்கு வந்து நன்கொடை வழங்கியிருப்பாங்க. இவர்கள் நினைவாக இந்த பரிசு வழங்கப்படுகிறது அப்படிலாம் வாசிப்பாங்க. அதுபோல் அங்கே அப்போ வந்து அந்த கோயில் சுவர்களில் கல்வெட்டுகளில் எழுதி வச்சுருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாக உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கிறது. சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சோழர்கள் காலத்தில் பல வகையான தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதை ஒவ்வொன்றையும் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. வேளாண் வகைனா பிராமணர் அல்லாத உடைமையருக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள். பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். அந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்காரவங்கள்லாம் வந்து தான தர்மங்களுக்காக அந்த இடங்களை பள்ளிக்கூடத்துக்காக விட்டு கொடுப்பாங்க, கோயிலுக்காக விட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க. தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். பள்ளி சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். இப்போ இதெல்லாம் வந்து பொறிப்புகள் வகையில் அடங்கியிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நினைவு சின்னங்கள். எது? நினைவு சின்னங்கள். பாடத்தை ஒழுங்காக கவனிக்கணும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா புஸ்தகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு புத்தகத்தை எடுத்து பார்த்து வாசிக்கணும். நினைவு சின்னம் அப்படின்னா கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் என்னும் வகையை சார்ந்தவை. இதில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் ஆகியன அதன் முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வட இந்தியா, தென்னிந்தியாவில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த கோவில்கள்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பாடப்பகுதியை ஃபுல்லாக தரவாக வாசித்து பார்க்கணும். அடுத்து இதில் முக்கியமானவை எவைன்னு சொல்கிறாங்க. அது நம்ம 106ஆம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்ஹி மசூதி, ஜமா மசூதி,
பதேத்பூர், சிக்ரி, தர்கா இவை அனைத்தும் டெல்லியிலையும் அதுக்கு அருகாமையிலையும் இருக்குது. டெல்லியில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து சார்மினார், அது ஹைதராபாத். அதெல்லாம் இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகள். மசூதினா முஸ்லீம் கோயில்கள், அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்ட சும்மா மசூதி, இதெல்லாம் வந்து நினைவாக கட்டப்பட்ட கட்டடங்கள். அடுத்து ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌலதாபாத், ஃபிரோஷா கொத்தளம் இதெல்லாம் டெல்லியில் இருக்குது. ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாணயங்கள். நாணயம்தான், அந்த காசுக்காக தான் இன்றைக்கி மக்கள் வந்து ஓடி ஓடி உழைக்கிறாங்க. பொருள் ஈட்ட வேண்டும், அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்குது. எது வாங்கணும்னாலும் காசு தேவையில்லையா? இந்த நாணயங்கள் பாருங்கள், அந்த காலத்துலேருந்தே மதிப்பு அதிகம் உள்ளதாக இருந்திருக்கு. அந்த நாணயங்கள் வந்து அரசர்களுடைய செல்வாக்கை பொறுத்து, நல்ல பணக்கார அரசராக இருந்தால் அவர் நாணயங்களையெல்லாம் தங்கத்தில் தான் வெளியிட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, பேப்பரில் வந்துருச்சு, காகிதமாகி அந்த பேப்பரில் தான் இப்போ ரூபா நோட்டுகள்லாம் அச்சடிக்கிறாங்க. அந்த காலத்தில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை காசு அந்த மாதிரி உள்ளதான் அடிச்சிருந்தாங்க. இப்போ நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், அரசு சின்னங்கள் ஆகியவை நமக்கு உணர்த்துகின்றன. நாணயங்களில் உள்ள உலோக கலவை பேரரசரின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகிறது. அவங்க நல்ல பணக்காரர் அந்த என்ன சொன்னான், தங்கத்திலே அடிப்பாங்க. இப்போ பழங்காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள்லாம் இடித்தாங்கன்னா அதில் வந்து ஒரு மண் கலையத்துக்குள்ளே அந்த தங்க காசுகளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்போ எவ்வளவு வசதியாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் ஆகியவற்றின் மூலமும் இந்த நாணயங்கள் மூலம் நம்ம அதையும் அறிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருக்கிறார். அந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, லட்சுமி உருவம் பொறித்த முகமது கோரியின் நாணயம். அடுத்து கில்ஜி அரச நாணயங்கள். இப்போ நம்ம இதில் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து சாதாரண தகடில் உள்ள நாணயங்கள். அடுத்து பாருங்கள், டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள், அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள், முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயங்கள் ஆகியவை நாணயங்களின் பரவலான பயன்பாட்டில் இருந்ததாகவும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன. ஒரு ஜிட்டல் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதான். 48 ஜிட்டல்னால் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். அதனுடைய நிறை அளவை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சமய இலக்கியங்கள். இந்த இலக்கியங்கள் வந்து 2ஆம் நிலை சான்றுகள். இப்போ நம்ம முதல்நிலை சான்றுகளை பற்றி படிச்சிட்டோம். முதல்நிலை சான்றுகள்னால் என்னென்ன சொன்னால், பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். 2ஆம் நிலை சான்றுகள்னால் சமய இலக்கியங்கள். சமய இலக்கியங்கள் அப்படின்னா அந்த நூல் வடிவில் எழுதப்பட்ட ஒரு ஆவணங்கள் தான் வந்து என்னது, சமய இலக்கியங்கள். இது 2ஆம் நிலை வகை சான்றுகள். சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம். அவங்க வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க சோழர்கள். இப்போ யார் என்னென்ன காலத்தில் எழுதுனதுன்னு பாருங்கள். கம்பராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது. சேக்கிலாரின் பெரிய புராணம் 12 ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் ஆகியவைகள்லாம் சோழர்கால பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமய சார்பற்ற இலக்கியங்கள். இது சமய இலக்கியங்கள்னால் அவங்கவுங்க சாமி, அவங்கவுங்க தெய்வத்தை பற்றி எழுதப்பட்ட நூல்கள். இப்போ இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீமுக்குனா குரான் சொல்கிறாங்க.
கிறிஸ்தவர்களுக்குனா பைபிள்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சமய இலக்கியங்கள். இப்போ சமய சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னா எந்த ஒரு சமயத்தை பற்றியும் இருக்காது. பொதுவாக மக்களுக்கு பல கருத்துக்களை அறிவிக்கக்கூடிய நூல்களாக இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சமய சார்பற்ற இலக்கியங்கள். இப்போ திருக்குறள்லாம் வந்து ஒரு பொது மறை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா காலத்துக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா மொழியினருக்கும் ஏற்ற கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமய சார்பற்ற இலக்கியங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கங்கா தேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், இதெல்லாம் கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். கிருஷ்ணதேவராயரின் அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. அடுத்து நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள். ஒவ்வொருத்தரும் பலவாறான நூல்களை எழுதியிருக்காங்க. அடுத்து வாழ்க்கை வரலாறுகள் அப்படின்னா அரசருடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதுறது. சுயசரிதைகள்னால் தன்னை பற்றி தானே எழுதுவது தான் சுயசரிதை. இப்போ இதில் மின்கஜ் உஸ் ஜிராஜ் என்பார் தபக்-இ-நாசிரி என்னும் நூலை எழுதியிருக்காரு. ஹசன் இஜாமி என்பவர் தாஜுல் மா அசீர் என்னும் நூலை எழுதியிருக்காரு. குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளையும் இந்த நூல் வந்து என்ன செய்தான் முன்வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி எல்லாமே நீங்கள் நல்லா வாசிக்கணும். அப்போ தான் எல்லோரும் யார் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அடுத்து 16ஆம் நூற்றாண்டில் பாபரின் பாபர் நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி, அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுக்-இ-ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத்-இ-அக்பரி என்னும் நூல் எழுதப்பட்டது. அடுத்து பயணிகளும் பயண நூல்களும். பயணிகள்னால் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு தூதுவர்களாகவும் பயணிகளாகவும் வந்திருக்காங்க. அதில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா வெனிஸ் நகரத்திலிருந்து மார்க்கோ போலோ வந்திருக்காரு. அடுத்து அரேபியாவிலிருந்து மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பதுதா வந்திருக்காரு. அடுத்து நிகோலோ கோண்டி அப்படிங்கிறவர் இத்தாலிய நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அடுத்து டோமிங்கோ பயஸ், அவரும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க வந்து நம்ம நாட்டில் நடந்த நிகழ்வுகளை எழுதியிருக்காங்க. அந்த டைரிகள் மூலமாகவும் நம்ம இடைக்கால வரலாற்றை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியுது. இப்போ மார்க்கோ போலோ அப்படின்னா அவர் வந்து இங்கே இந்தியாவில் கப்பல்கள் நிரம்பி இருந்துச்சு துறைமுகங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து எங்கே முதல்ல வரார் பாருங்கள், தமிழகத்தில் காயல், அதாவது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. அந்த காயல் துறைமுகத்தில் வந்து அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்து வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்ததாக அவர் எழுதியிருக்காரு. சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் நம்ம தென்னிந்தியாவுக்கு கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாம். அப்போ அந்த காலத்தில் உள்ள அரசர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து குதிரைகளையும் அதை இறக்குமதி செய்யவும் ஏற்றுமதி செய்யவும் நிறைய குதிரைகள் வந்து எதுக்குன்னா அந்த போர்களுக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்து கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்பரூனி அப்படிங்கிறவரும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. கஜினி மாமூதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்தது தான். இவர்களுடைய நூலில் இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து அவர் எழுதின நூல் தாஹ்யூக்-இ-ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் கூறியிருக்காரு. அடுத்து இபன் பதுதா என்ன சொல்கிறாரு, என்ன செஞ்சுருக்கான்னு பாருங்கள். மேற்கிந்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவினுடைய சாதி முறைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள். அடுத்து பாருங்கள், சதினா உடன்கட்டை ஏறுதல். ஒரு கணவன் இறந்துட்டால் அந்த மனைவியும் கொண்டு என்ன செஞ்சுருவாங்க, அந்த கணவனோடு சேர்த்து எரிச்சிருவாங்க.
அதை பற்றிலாம் அவர் எழுதியிருக்கார். வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவர் எழுதிய நூல்களிலிருந்து தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் பயணிகளும் பயண நூல்களும். இப்போ இந்த இந்திய இடைக்கால வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். மாணவ கண்மணிகளே, இந்த பாடப்பகுதியை நீங்கள் நன்றாக வாசித்து முக்கியமான வார்த்தைகளை அடிக்கோடிட்டு படித்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற